Hi students, welcome to IAS Academy. So video நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த MAWS ல எல்லாமே சிவில் பத்தி மெக்கானிக்கல் பத்தி பெருசா பேசுறாங்க. ஏன்னா டாப்ல வந்து சிவில் தான், அடுத்து அதிகமா வந்து மெக்கானிக்கல் தான். ட்ரிபிள் இ பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆனா ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ட்ரிபிள் இ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப டிஎன்இபி எக்ஸாம் நடத்தினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சில ட்ரிபிள் இக்கு ஏஇ எக்ஸாம் நடக்கும். டிப்ளமோ எக்ஸாம் பெரிய நடந்ததுல கடைசியா ஒரு 2016 ஏதோ நடந்திருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம ட்ரிபிள் இயோட வேகன்சி அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்ப MAWS கூட்டுக்க அளவுக்கு வரலாறு வரைக்கும் வந்தது இல்லை. அதாவது ஒரே ரெக்ரூட்மெண்ட்ல இவ்வளவு வேகன்சி வந்ததே இல்லை. அதுவும் ஸ்டார்டிங்ல ஓவரால் வேகன்சி பாக்குறப்ப 1733 வந்துச்சு. வருமா 2100 வந்து இப்ப 2700 வந்திருக்கு. இந்த 2500 பாக்குறப்ப இதுல ட்ரிபிள் இக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தனியா எடுத்து பாக்குறப்ப மேசிவா இருக்கு. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 1700 2700 2500 டக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ட்ரிபிள் இக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால ட்ரிபிள் இ படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து நல்லா படிங்க. சோ இதுல பர்டிகுலரா எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த MAWS ல புரியுதா, சிவில்ல போத் டிப்ளமோ இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்ல டிப்ளமோ இன்ஜினியரிங், இது இல்லாம ட்ரிபிள் இல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஈசில இன்ஜினியரிங், இவங்க எல்லாமே எக்ஸாம் எழுதலாம். இதுல நம்ம என்னதுக்கு கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, சிவில் பிஇ டிப்ளமோக்கு போகுது, மெக்கானிக்கல் டிப்ளமோக்கு போகுது, ட்ரிபிள் இ டிப்ளமோ இன்ஜினியரிங் ரெண்டுமே போகுது. இந்த எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே நம்ம ரெடியா வச்சிருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 நம்பர் யாராவது நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம முப்பது வீடியோஸ் தோதுல உங்களுக்கு சேரும். ஏன் சொல்றேன்னா, இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, டெக்னிக்கல் எக்ஸாம்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுருக்கோம். இனிமேட்டுக்கும் போடுவோம். நிறைய டெமோ கிளாஸஸ், நிறைய வீடியோ போடுவோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப ட்ரிபிள் இ மட்டும் பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் வேகன்சி மட்டும், அதாவது இன்ஜினியரிங் போஸ்ட் மட்டும் எவ்வளவு இருக்குன்னா, ஒரு 176 வேகன்சி இருக்கு. ஏன்னா 2 போஸ்ட், அதுல ஒரு போஸ்ட் 171, இன்னொரு போஸ்ட் 105 இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்தா 176 வேகன்சி இவங்க எலிஜிபிள். யாரு? ட்ரிபிள் இ இன்ஜினியரிங் படிச்சவங்க. ட்ரிபிள் இ டிப்ளமோ எவ்வளவுக்கு எலிஜிபிள்னா 762 எலிஜிபிள். இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இந்த 762ல இவங்களும் எழுதுவாங்க, இவங்களும் எழுதுவாங்க. அப்ப பிஇ மொத்தம் 938 வேகன்சிக்கு எலிஜிபிள். அதாவது ட்ரிபிள் இ பிஇ இருந்தா, அதாவது உங்களுக்கு 176 இருக்கு, டிப்ளமோக்கு 762 இருக்கு. ஆனா நீங்க ரெண்டுலயுமே அப்பியர் ஆயிக்கலாம். ஆனா டிப்ளமோ இதை மட்டும் தான் அப்பியர் ஆவாங்க. அப்ப டிப்ளமோல 2 பேரும் வருவாங்க, இதுல இவங்க மட்டும் வருவாங்க. அப்ப ஒரு இன்ஜினியரிங் ட்ரிபிள் இக்கு 176 வேகன்சி வரைக்கும் வாய்ப்பு வந்திருக்கானா? கிடையாது. அது டிப்ளமோக்கு 762 வந்திருக்கானா? வாய்ப்பே கிடையாது. இந்த வாட்டி வருது, வந்தா தட்டி தூக்கணும். புரியுதா? ஏன்னா இப்ப அதாவது நம்ம இதுல வேலைக்கு போயிடலாம். இன் கேஸ் அதாவது எப்ப பார்த்தாலும் மனசு அப்படியே நெகட்டிவா தான் யோசிக்கும். என்ன சொல்றீங்க சார்? இருந்தாலும் இப்ப இது படிக்கிறது வேற எக்ஸாமுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்குமானா, இதை விட்டீங்கன்னா அடுத்து கட் பண்ண அப்படியே ஏப்ரல்ல டிஎன்இபியோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொடுக்க போறாங்க, கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல. அதுக்கும் இதே சிலபஸ் தான், டிப்ளமோ சிலபஸ் தான். அதுக்கு டிப்ளமோ சிலபஸ் அப்படியே போனோம்னா இந்த வருஷம் கடைசி திரும்ப டிஎன்பிஎஸ்சி ஏஇ இருக்கு, அதுக்கு இந்த சிலபஸ். அப்ப நீங்க ரெண்டுக்கும் படிங்க. இப்ப பிஆ இருந்தீங்கன்னா நீங்க ரெண்டுக்குமே எழுதலாம், ரெண்டுமே படிங்க. டிப்ளமா இருந்தவங்க இதை படிங்க. எப்படியா இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு 2-3 எக்ஸாம் அடுத்தடுத்து இருக்கு. இல்லாம RRB JEE வருது. புரியுதா? RRB JEE டிப்ளமா ஸ்டாண்டர்ட் தான், ஆனா இதே சிலபஸ் இருக்காது, ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகும். நான் ஒரு 60-70% வந்து சேம் தான். நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டா போகவே போகாது. இந்த 2024க்குள்ள நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னா தயவு செய்து MAWS படிங்க. இதுக்கு படிக்கணும்னா நீங்க எதுக்குமே போக முடியாது. அதை மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேகன்சி நிறைய வந்திருக்கு, இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? திரும்ப சொல்லிக்கிறேன், நம்ம அகாடமில இதுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒன்று காண்டி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.